ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்மஸ் கேக் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ப்ளம் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன்னு. நான் பிளாக் கிரேப்ஸு, ஒயிட் கிரேப்ஸு, அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, டூட்டி ஃப்ரூட்டி, 3 கலர்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறமா நான் வந்து செர்ரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து அரை கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் இருக்குது. இதில் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். கடாயில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து கேரமலைஸ் பண்ணலாம். இது வந்து நல்லா தண்ணியே சேர்க்காத நம்ம வந்து நல்லா சர்க்கரை வந்து நல்லா உருக்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை வந்து உருகி வருது. இது வந்து நல்லா ஒரு தேன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம வந்து சுடு தண்ணி சேர்க்கலாம். நான் வந்து ஹாட் வாட்டர் தான் சேர்க்குறேன். இதை வந்து தண்ணி சேர்க்கும் போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாகவே கரைஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் அங்கங்கே தெரியுது பாருங்கள், ஒயிட் கலராக. இப்போ வந்து இது ஃபுல்லாக கரைஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். தண்ணி சேர்த்த உடனே இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ வந்து நம்ம நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம். இதே மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படி இந்த தண்ணி வந்து நல்லா கொச்சி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து மீடியம் சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை வேக வைக்கலாம். இதை வெந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணி சில்லுன்னு ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். நம்ம எப்பவும் இது வந்து கூலான பிறகு தான் நம்ம வந்து கேக்கில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி நிறைய சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை கூட நிறைய சேர்த்துருக்கேன். இதெல்லாமே ஒரு கப் அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். பார்க்க போனால் எல்லாம் ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன் நான். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். நான் வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து 250 கிராம் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஜல்லடை பிடிச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம எதுக்கு ஜல்லடை பிடிக்கணும்னா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். அதனால தான் நம்ம வந்து ஜல்லடை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஜல்லடை பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துருக்கேன். இது வந்து அப்போவே நம்ம 1 கப் அளவு எடுத்து இல்லைங்களா, அதில் 1/4 கப்பு நான் சுகர் எடுத்துக்கிறேன். அதில் 2 பட்டை சேர்த்துக்கிறேன். 2 பட்டை பெரிய பீசஸாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரு 4 பீசஸ்ஸு லவங்கம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாதிக்காய் எடுத்துக்கிறேன். ஜாதிக்காய் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஜாதிக்காய் சேர்த்து செய்யும் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இது வந்து ஃப்ரூட் கேக்குக்கெல்லாம் ஜாதிக்காய் சேர்த்து தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது மூடி போட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சுகரை கூட நம்ம வந்து ஜல்லடை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ முதல்ல நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 2 முட்டை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப்புலேயே நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது 3 சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ண சுகரை வந்து சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். இந்த சுகர் எல்லாம் கரையிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நுர வர மாதிரி நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஜலிச்சு வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரே முறை சேர்க்கக்கூடாது. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிச்சம் இருக்கிற மாவை கூட நான் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப ஜோராக பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம மைல்டாகவே நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம்.
இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரூட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சுருக்கிற ஃப்ரூட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப ஜோராக மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணாலுமே போதும். ஏன்னா இது வந்து நல்லா சாஃப்டாக வரும் நம்ம இந்த மாதிரி பண்ணி செய்யும் போதோ. அதுக்கப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும். மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த வேகிறதெல்லாம் நமக்கு உள்ள பள்ளமாக தெரியும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் வந்து பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். நான் வந்து 8 inches ட்ரே எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் பேட்டர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து எல்லாம் ஈவனாக நம்ம வந்து கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஈவனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேப் பண்ணிடலாம். நல்லா ஒரு 2-3 முறை நல்லா டேப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வந்து டேப் பண்ணிவிட்டேன். நான் வந்து கடாயில் தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். நான் வந்து சால்ட் போட்டு ஏற்கனவே நான் வந்து சூடு ஆகிறதுக்கு வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் பேட்டர் மிக்ஸை வந்து நம்ம ஹீட்டில் வைக்கலாம், நம்ம கடாயில் வைக்கலாம். வச்சு நான் வந்து இன்றைக்கி கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 10 minutes ஆகிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து மேலே வந்து கார்னிஷிங் பண்ணலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு. ஃபஸ்ட்டே பண்ணோம்னா இது வந்து நமக்கு தெரியாது. இது வந்து வேகும் போது எல்லாம் உள்ளே போயிடும், பேக் ஆகும் போது எல்லாம் உள்ளே போயிடும். இந்த மாதிரி செய்யும் போது இது வந்து மேலே நமக்கு தெரியும் நல்லா. இப்போ இது வந்து நல்லா ஒரு 1 hour கிட்ட நான் வந்து பேக் பண்ணேன். எனக்கு வந்து சிம்மில் வச்சு நான் பேக் பண்ணேன். எனக்கு 1 hour கிட்ட ஆச்சு. ஓடிஜியில் நீங்கள் பேக் பண்ணும்போதும் இது வந்து 180 degreeல வச்சு ஒரு 1/2 hour அப்படி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கேக்கை வந்து வெளியே அன்மோல்டு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பட்டர் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு கீழே வந்து ஸ்லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கலர் ப்ரௌன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா பேக் ஆகிடுச்சு. இது வந்து ஃப்ரூட் கேக் ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் கேக் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கட் பண்ணி காமிக்கிற பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்குன்னு. ஏன்னா நான் வந்து இதில் எக்கு சேர்த்துருக்கேன். எக்கு சேர்த்து செய்யும் போது நல்லா சாஃப்டாகவே வரும், ஃப்ளஃபியாக வரும் நமக்கு கேக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து சரியாக தெரியல, நான் வந்து வேறு இது கிளிப்பிங்ஸில் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் அப்படி நான் வந்து எக்லெஸ் கேக்கும் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.